அனைவருக்கும் வணக்கம். யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு உறுப்பினரோ தற்கொலை எண்ணங்கள் வருது, எனக்கு சாகணும் போல் இருக்குது, நான் தற்கொலை முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அல்லது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாகி இவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் பேசணும், எப்படி நடந்துக்கணும், அந்த டைமில் என்ன செய்யணும், ஸோ ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஒரு சூசைடல் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது சூசைடல் டெண்டன்சி, இல்லை தற்கொலை வர்றதுக்கான பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது ஒரு சைக்கியாட்ரில எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும். அந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நாங்கள் அந்த மாதிரி பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு மனநல மருத்துவர் கீழே தான் வைத்தியம் பார்க்கறது சிறந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஃபேமிலி மெம்பராக என்ன செய்யலாம்? முதலாவது அவங்க இருக்கிற மனநிலை இருந்து, அவங்க சூழ்நிலையில் இருந்து நம்ம அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எம்பத்தின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நிறைய டைம் சில பேரோட பிரச்சனை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியலாம். அது ஒரு குடும்ப பிரச்சனையாக சொல்லுவாங்க, அல்லது அது ஒரு பண கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாக தோணாமல் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட மனநிலைமையில், அதாவது அவங்க டிப்ரெஷனில் இருக்கலாம், அல்லது அவங்களோட சுபாவத்துக்கு அது தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் கொண்டு போய் விட்டுறது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். ஸோ அவங்கள ஒரு நம்ம மதிப்பிடாமல், அவங்க மேலே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாமல், நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன் ஒரு சின்ன வயசு பசங்களாம் அந்த மாதிரி பேசும்போது இவங்க பொறுப்புணர்ச்சி இல்லாமல் பேசுகிறாங்க, அப்பா அம்மா கஷ்டம் புரியல அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் தற்கொலைங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவு. அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான முடிவு. எந்த ஒரு மனுஷனும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவ்வளோ போராடுவாங்க இல்லையா? ப்ளஸ் அது ஒன்றும் ஈஸி கிடையாது. எந்த முயற்சியுமே ரொம்ப வலியும் வேதனையும் இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதையும் தாண்டி அந்த முயற்சி எடுக்கிறாங்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தள்ளப்பட்டிருக்காங்கிறது தான் உண்மை. அது ஒரு மனநோயினால் இருக்கலாம், அல்லது ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கலாம். ஆனால் 90% மேலே இந்த தற்கொலை எண்ணங்கள் வர்றவங்க, அதனால் பாதிக்கப்படுறவங்க ஒரு மன அழுத்தத்தினாலேயோ வேறு ஏதாவது மனநோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவங்ககிட்ட நம்ம பொறுமையாக பேசணும். அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். எதனால் இந்த முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு நம்ம ஊக்குவிக்கணும். அப்புறம் அதே மாதிரி நம்ம என்ன பிளான் வச்சுருக்காங்க அவங்க, ஏதாவது சில பேர் கூகுள் பண்ணி பார்ப்பாங்க, என்ன மாதிரி முயற்சிகளில் வழி இல்லாமல் சாகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்காங்களா, அல்லது வேறு ஏதாவது தூக்கு போட்டு தொங்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களாங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்ததான் ஸோ அவங்க சொல்கிறத நம்ம பொறுமையாக கேட்டதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசலாம். அவங்க வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை அவங்க சமாளிச்சிருப்பாங்க ஏற்கனவே, அவங்களுக்கு நிறைய பலங்கள் இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது. அது மாதிரி அவங்க லைஃப்பில் இருக்கிற அவங்க குழந்தைங்க, பேரண்ட்ஸோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, யாராவது இவங்கள சார்ந்தும் இருக்கலாம். ஸோ அவங்கள பற்றி அவங்களுக்கு நினைவுபடுத்துறது. ஒரு குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ண வைக்காமல், அதே சமயத்தில் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கிறது. அதுபோல் நீங்கள் இதை தனியாக சமாளிக்காமல் இந்த பிரச்சனையை அவங்க கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை பார்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அது கூட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள், யார் யார் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தோணுதோ அவங்களையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி அவங்கக்கிட்ட பேச சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு அவங்கள தனியாக விட்டுறாமல் அவங்க கூடயே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்ட சொல்லி ஒரு 24 ஹவர்ஸும் அவங்க மேலே கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கீழே வர வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ இப்போ சமீப காலத்தில் ரொம்ப அதிகமான தற்கொலை சம்பந்தமான நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலை பண்ணுறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தற்கொலை பண்ணுறது, இது ரொம்ப தடுக்கக்கூடிய ஒரு டெத் இல்லையா? ஸோ ஏதோ நோய்வாய்ப்பட்டு தீவிர ஒரு நோயில் இருந்து சாகிறது வேறு விஷயம். ஆனால் அதே சமயம் ஜஸ்ட்டு ஒரு மன கஷ்டத்தினால சாகிறாங்க அப்படிங்கும்போது
அது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றின வீடியோவை எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தற்கொலையை முழுசாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.